வணக்கம். இறுதி கட்டத்தை எட்டிய பொதுக்குழு வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடைசி நேரத்தில் எதிராக திரும்பிவிட்டது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. இன்று இறுதி தீர்ப்பிற்கான ஆலோசனை நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு வாதங்கள் முடிவடைந்துவிட்டது. இன்று நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வத்தின் வாதங்களை கேட்பதற்கும் இறுதி தீர்ப்பு இன்று வழங்கலாம் அல்லது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் நேற்றே பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியது என்னவென்றால், அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்களையும் அவரது ஆதரவாளர்களையும் பிரித்து அதிமுகவை கைப்பற்றுவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக இருந்தது. கொடநாடு கொலை வழக்கின் திட்டமும் அதுதான் என்பதை உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடியவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் அப்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக எதற்காக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுச் செயலாளராக தன்னை அறிமுகப்படுத்தியது எதற்காக, ஒருங்கிணைப்பாளரிடம் எந்த ஒரு ஆலோசனையும் வழங்காமல் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே திட்டத்திற்காக சில முன்னாள் அமைச்சர்களை கைக்குள் வைத்துவிட்டும் எம்எல்ஏக்கள் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்ற திமிரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு பேசுவது நியாயமா? ஆதாரத்தை அளித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக அதிமுகவை கைப்பற்றுவதற்கு நினைத்து கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட அதிமுக தற்பொழுது துரோகியின் கையில் சிக்கிக்கொண்டது என்றும் அதை மீட்டெடுப்பதற்கு போராட்டத்தை நடத்துகிறோம் என்றும் நீதிமன்றத்தை நாங்கள் கடைசியாக நம்புகிறோம், ஆதாரமற்ற பொதுக்குழுவிற்கு ஆதரவாக தீர்ப்பை வழங்கக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். அதிமுகவில் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தபொழுது முதல்வர் பதவியை ஒரு முறை அல்ல 3 முறை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்தார். அப்பேற்பட்டவர் அதிமுகவில் இருப்பதற்கு தகுதியில்லை என்று எப்படி எடப்பாடியால் கூற முடியும்? நேற்று வந்த எடப்பாடிக்கு அதிகாரங்கள் யார் கொடுத்தார் என்ற பல கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது இன்றுதான் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தை கடைசியாக பன்னீர்செல்வம் அவர்கள் நம்பியுள்ளார்.